வெல்சன் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவோட வளர்ச்சி அல்லது இந்த விவகாரங்கள் எல்லாமே அரசியலை கடந்த ஆர்கானிக்கான இதுதான். ஆனால் அது பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா இருக்க தானே செய்யும் அப்படின்றத கருத்தை பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க வெல்சன்? இல்லை, இது வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 108 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அது மெஜாரிட்டி கிடையாது. ஜனநாயகத்தில் 118 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 118 வந்தால் தான் சிம்பிள் மெஜாரிட்டி. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் அனுமதி கொடுக்கலை. அந்த அனுமதியை மறுத்துட்டாங்க தனிப்பட்ட முறையில். சரி, இப்போ ஆட்சியில் பங்கு நாங்கள் சொன்னோம், அதனால் கொடுக்குறோன்னு சொன்னால் இதை நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்குவீங்க? இது ஒரு பச்சை பொய்யா இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் பங்கு என் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க, கரெக்டா? ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரல, சரியா? யாராவது கூட்டணிக்கு வந்தாங்களா? கூட்டணிக்கு வரல. நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறன்னொடனே அந்த ஆசைக்காக உங்ககிட்ட வராங்க, அதிகாரத்துக்காக வந்தாங்க. நீங்களும் தனி மெஜாரிட்டி இல்லை, வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்தீங்க. இதை எப்படி நீங்கள் கிரெடிட்டாக ஏற்றுக்குவீங்க? இதை எப்படி நீங்கள் கிரெடிட்டாக சொல்ல முடியும்? நீங்கள் 118க்கு மேலே ஜெயிச்சு அப்போது வெளியேந்து வர கட்சிகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ரைட்டு. அதுவே மாற்று கட்சிகளுக்கு மாற்று சிந்தனையோட உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் இயற்கையாக பார்த்தா கொடுக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கு அத்தியாவசிய தேவைக்காக வேறு வழி இல்லாமல், அதாவது ஜென்ரலாக சொல்லணுன்னா தலையெழுத்தேன்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த உள் வெளிப்பாடு தான் திருச்சியில் அவர் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் அவர் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை, விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம், தனியாகவே கொடுத்துருந்தா இவங்களை நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதுலேயும் அவர் என்ன அவசியம் ஏற்பட்டதுன்னா, தன்னால் ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது சொல்லலை. ஆனால் எதிர்கட்சியிலேருந்து விலை பேசி வாங்கிட்டு அதிமுக சைடில் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பிறகு இந்த கட்சிகளெல்லாம், திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிக்கும் போது நாங்கள் அமைச்சரவையில் வரோம், ஏன்னா நீங்கள் வேறு இடத்துல விலை பேசுகிறீங்க, நாங்கள் வரோம், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் எங்கள் இப்போ இதை விலகிக்கிறோம் ஆதரவை சொன்ன பிறகு அந்த 25 பேருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் அவர்களை கை கழுவி விட்டு அவர்கள் திருப்பி போயிட்டாங்க. அதில் 4 பேர் ராஜினாமா. ஏன்னா அவங்களது அன்ஸ்டேபிள் சப்போர்ட், அது இப்போ கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறனால அந்த பக்கத்தை நோக்கி நகரவில்லையோ? எந்த சிக்கலும் கிடையாது. நீங்கள் அமைச்சர் கொடுக்கலையே, அது சிக்கல் இருந்தா கூட ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் நிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதியை கையில இருக்குது, இதை விட்டுட்டு அதே ரிஸ்க் எடுக்கணும். அவங்க இருக்கை கிடைக்குமான்னு வந்தாங்க, இல்ல கிடைச்ச இருக்கைக்காக வந்தாங்களான்னு தெரியாது. ஏதோ ஒரு இருக்கை கிடைச்சிருக்குது, இன்னொரு இருக்கை கிடைக்கல அப்படின்றது தான். அப்போது நம்ம தாவேக்காவை எந்த விதத்தில் நம்புவீங்க? இப்போ தம்பி கூட லோகேஷ் அழகாக சொன்னார், ஐயூஎம்எல்னா என்ன செய்தாங்க, கடந்த காலத்தில் உடைச்சாங்க இல்லையா? இப்போ அதிமுகவை தன்னால் வராங்க, யாரும் உடைக்க. எப்படி? அதுக்கு ஒரு இலக்கணம், இதுக்கு ஒரு இலக்கணம். தாவேக்காவோ விஜயோ புனித சக்தி தூய சக்தி, அவங்க யாரையும் உடைக்கல. எம்எல்ஏக்களை உடைக்கல, எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைக்கல, கீழே ராஜினாமா பண்ண உடனே தலைமை அலுவலகத்தில் மேலே சேர்த்துக்கல. இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? அப்போ அந்த அப்பழுக்கற்ற அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க இதெல்லாம் யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ மற்ற கட்சிகள் மாதிரி தான் கட்சிகளை விட மோசமா இருக்காங்கன்னு இப்போ நீங்க யோசிக்காம போங்க. 5 ஆண்டுகள் கொடுத்துட்டீங்க, அதனால அப்படி எடுத்துக்கலாம். இல்ல இப்ப அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சார். இப்போ நீங்க பேசக்கூடியது இந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவு, அதிகாரத்தில் பங்குன்ற லோகேஷ் வார்த்தையை சொல்லப்போனால் ஆஃபர், அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதாவது தேர்தல் கூட்டணிக்கு அப்புறமா இந்த முடிவுகள் அமைச்சர்கள் பங்கு பெற்றதற்கு பிறகு நாள்தோறும் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்களே மாற்று கட்சியினர், பிரபலங்கள், அப்படிலாம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அது வளர்ச்சியா வீக்கமா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எழுச்சியா வீழ்ச்சியா? லோகேஷே சொல்லும் போதே சொன்னாப்புல என்னன்னு, கட்சிக்கே உரிய இக்கட்டும் வரும். ஏனென்றால் தனியாக சுதந்திரமாக நிற்கும்போது இருந்த பிரச்சனை வேற, இப்போ இருக்கிற பிரச்சனை வேற. அவங்க உரிமையை கேட்பாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆதரித்தோமே, நாங்கள் இல்லைன்னா உங்கள் ஆட்சியே போயிருக்குமே நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இந்த இக்கட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்து இல்லை முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். அதிருப்தின்னு ஒன்று இருக்குது, எதிர்பார்த்து ஏமாற்றம்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட அமைச்சர் இதெல்லாம் உணர்ந்து அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்றாங்க? இல்லை சார், இதெல்லாம் தெரியாதா? இல்லை எல்லாம் தெரிஞ்சுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா,
1,74,00,000 ஓட்டு 2021 திமுக வாங்கினது. தனியாக அவங்க மட்டும் 1,74,00,000. கூட்டணியில் 2,08,09,000 ஓட்டு வாங்கிடுது. இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அப்பேற்பட்ட உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய கட்சியை கொண்டு வந்து சேர்த்தார், கட்சியிலேருந்து கூட்டணி வச்சார். அதே மாதிரி தேமுதிக கேப்டன் விஜயகாந்தோட கட்சி கூட்டணி வச்சுது. ஆடட் அட்வான்டேஜ் எல்லாம். இந்த தேர்தலில் 1,54,00,000 ஓட்டு. கமல் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்காரு. இல்லை, நான் தேர்தலை சந்திக்கும் போது சொன்னது, தேர்தலை சந்திக்கும் போது அப்போது நீங்கள் இந்த மாதிரி கூட்டமாக வந்து சேர்றாங்க, கூட்டணியாக வந்து சேர்றாங்கன்னா அது வளர்ச்சியாக வீக்கமான்றது தேர்தலில் தான் தெரியும். அது நீங்கள் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. கூட்டமாக வராங்கன்னா ஒரு நேரம் கலைஞரே சொல்லியிருக்காரு, கூட்டமாக வராங்க ஆனால் ஓட்டாக மாற மாட்டேங்குது. அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அது வந்து ஒரு பொது கூட்டத்துல கூடக்கூடிய கூட்டம், இதுல அந்த மாதிரி தான் வராங்க. ஆனா இப்போ ஆளும் கட்சி நோக்கி வராங்களே எல்லாம், அது வந்து பலவீனமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? நான் என்ன அதாவது இது வந்து டீப்பா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்லலாம். இப்போ ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லைன்னா ஒரு வார்டில் மெம்பரோ வராரு அப்படின்னா அதில் வந்து சில விஷயங்கள் வருது. ஒரு 500 பேரோட வரணும். அது எப்படி கூட்டு வருவீங்களோ தெரியாது. அப்போ அந்த வாசலில் போய் 500 பேரோட காலங்காது எப்போ திறப்பாங்கன்னு நிற்கிறாங்க. புரியுதா? அப்போ இந்த 500 பேரையும் நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான், அலாலியாக வந்து சேர்ந்தாங்கன்னு. என்னுடைய சக்தி, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பணபலம், நான் கூட்டு வர கெப்பாசிட்டி, இதை வச்சு அலையலையாக நீங்கள் வந்து முக்கியஸ்தர்கள் போய் சேர்றாங்கன்னா சேர்றாங்க, இல்லைன்னு சொல்ல. அது போய் சேர்றாங்க, அவங்க வந்து ஒரு பலனுக்காக சேர்றாங்கன்றது. சிறிய அலையோ பெரிய அலையோ இயற்கையாக நடைபெறுகிறதா, இல்லை ஏப்பா தாவேக்க நோக்கி எல்லாம் மொத்த பேரும் போறாங்கப்பா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்களா? இந்த இரண்டு விமர்சனம் நான் சொல்றேன். நாளைக்கு நான் போனேன்னா நான் போய் சேரலாம், இல்லை 10 பேரை கூட்டின்னு போய் சேரலாம், இல்லைன்னா 1000 பேரை கூட்டின்னு போய் சேரலாம். நான் என்னுடைய என்னுடைய செல்வாக்கு சார், பண செல்வாக்கு. இப்போ ஒரு கூட்டத்துக்கு 1000 பேரை நீங்க கூட்டு வரணும். கூட்டு வரதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல சார், இது எதுக்கு பண்ண போறீங்க? அந்த மாதிரி போறாங்க. எதற்காக இத பண்ண போறாருன்னு கேக்குறேன். ஆமா, நாளைக்கு நான் கவுன்சிலர் ஆகணும், நாளைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல, அதிகாரம் வேணும்ல. விட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி போகுமா இல்லையா? சூடு படுற வரைக்கும் படுமா இல்லையா? வேடந்தாங்கல் பறவைகள் பருவநிலை மாறும்போது வேடந்தாங்கல்ல வந்து குவியுமா இல்லையா? அது இயற்கை தானே. எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சி மாற்று அரசியல் அப்படிலாம் இல்ல, ஆஃபர் பேஸ்ட் ஆன் ஆஃபரா? நீங்க நான் என்ன சொல்றேன், பர்ஃபார்மன்ஸ் தான் சார் பேசும். இன்னைக்கு தாவேக்கானா அதனுடைய முகம் விஜய். விஜய்க்காகத்தான் ஓட்டுன்றது இந்த வரைக்கும் 1,72,00,000 ஓட்டு ஒன்லி விஜய்க்காகத்தான். செங்கோட்டையன்களுக்காகலாம் கிடையாது, விஎஸ் பாபுகளுக்காகலாம் கிடையாது, வெறும் விஜய்க்காக உழுந்த ஓட்டு தான். ரைட்டா? அதனால் இந்த சேர்றவங்களால விஜய்க்கு செல்வாக்கு கூடுதானா? அது கூடாது. செல்வாக்கு கூடுறதோட பிரச்சனைகள் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜயோட பர்ஃபார்மன்ஸ், விஜய் கிட்ட எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்களா? இந்த இணையறது நாள்தோறும் அலையலையா வருதுன்னா ரொம்ப இயற்கையானது தானே வில்சன். அதுதான் யார் ஒற்றை முகமா இருந்தா கூட வெற்றி ஒரு கட்சின்னு பார்க்கும்போது வெற்றிக்கு யார் வெற்றியில வந்து நிக்கிறாங்களோ அவங்கள நோக்கி போறது எல்லாரும் இயற்கை தான். புரியுதா? அப்போ இன்னைக்கு திமுக ஒரு வெற்றி இல்லைன்னு எவ்வளவு கொள்கையா 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சகோதரனாக உடன்பிறப்பாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு? இன்னைக்கு IUML என்ன சொல்லியிருக்காரு, இந்திய யூனியன் முஸ்லீம், எவ்வளோ பெரிய இலக்கணத்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அவரு? திமுக கூட நாங்கள் கூட்டணி இல்லைங்க, உடன்பாடு தாங்க. ஏங்க இதைத்தானங்க மூச்சுக்கு 300 தடவை எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னார். நாங்கள் பிஜேபி கூடயோ மற்றவங்க கூடயோ கூட்டணின்றது கொள்கைக்காக கிடையாதுங்க, தேர்தல் உடன்பாடு தாங்க. அன்னைக்கு இந்த முஸ்லீம் லீக்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க, அதை இன்னைக்கு அதை வியாக்கியானமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. திமுக கூட வச்சது கூட்டணி கிடையாது, தேர்தல் உடன்பாடு தான். இதையே தாவாக்காகிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வருமா இல்லையா? ஒரு கூட்டணியில் இருந்தீங்க, அந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் இன்னொரு கூட்டணிக்கு வரீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை இன்றைக்கு இவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள், இவர்களுக்கு ஆதரவு இல்லை, இல்லைன்னா ஆட்சி வேற வழி இல்லாம நாங்க ஆதரவு தரல, வேற சிக்கலை நோக்கி நகர்ந்து. அப்ப எதுக்கு? அதற்காக தான் நாங்க கொடுத்தோம். அப்ப எதுக்கு சார் இந்த எக்ஸ்பிளனேஷன்? நாங்க கூட்டணி இல்ல, தேர்தல் உடன்பாடு தானே. இந்த வார்த்தை எதுக்கு? அது கூட்டணிக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இப்போ புதுசா எப்படி இலக்கணம் கண்டுபிடிச்சிங்க நீங்க? நம்ம தாவேக்காகிட்ட இதை தாண்டி எதிர்பார்க்க, இதெல்லாம் தற்காலிகம் தான்.
அவங்களுக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும். அதனால தான் விஜய் யாரையும் நேரடியாக சேர்க்கல. விஜய் யாரையா நேரடியாக சேர்த்துருக்காரா? ஒரு ஆள் விஜயை பார்த்து சேர்த்துருக்காங்களா இன்னைக்கு சொல்லுங்க? பார்க்க கூட இல்லை நமக்கு. கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர்லேருந்து சொன்னீங்க அத்தனை பேரும் எப்படி நீங்கள் வரிசையில் நிற்கணும் அப்படி தான் நிற்கணும், எப்படி நீங்கள் தரிசனத்துக்காக காத்திருக்கணும் அப்படி தான் காத்திருக்கணும். அதனால் பெரியவங்க சின்னவங்களாம் கிடையாது, எங்களுக்கு அப்படி தான் எல்லாம் ஒன்று தான், அது வேறு விஷயம். ஆனால் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அந்த கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதைத்தான் நிரந்தரமாக மக்கள் எடை போடுவாங்க. அதை வச்சு தான் வெற்றி. இப்போ தாவேகா கூட சேர்ந்த கட்சிகள் எல்லாம் சார் இன்னைக்கு இந்த குறைந்த நாட்கள்ல எடை போட்டு இல்ல சார், தாவேகா கூட சேர்ந்த கட்சிகள் இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், எடை போட முடியுமா? இல்ல, தாவேகா கூட சேர்ந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்ற கட்சிகளா தோத்த கட்சிகளா? எல்லாம் தோத்த கட்சிகள் தானே. தோத்த கட்சிகள் திமுக இருந்து தோத்த கட்சிகள் தானே சார். நீங்க உங்க கூட்டணி ஆட்சிக்கு வேண்டாம் வர வேண்டாம்னு ஓட்டு வாங்கிட்டு யாரும் வெற்றி பெற்ற அவங்க கிட்ட வந்து நின்ட்டாங்கல்ல, அவ்வளவுதானே. அது போல தான் என்னன்னா வெளிக்கட்சியிலேருந்து வர்றவங்களும் அந்த மாதிரி தான், அவ்வளோதான். அவங்க வந்து தேடி தேடி போய் ஏதாவது ஆட்சி கிடைக்குமா, அதிகாரம் கிடைக்குமா, புது கட்சி ஆச்சே நம்மளுக்கு ஏதாவது கூடுதலாக இடம் கிடைக்குமா, ஏற்கனவே இருக்கிற கட்சிகளில் சேர்ந்தால் அங்கே சீனியர்கள் இருப்பாங்களே, இங்கே சீனியர்களே இருக்க மாட்டாங்களே, நம்ம போய் சேர்ந்தால் நம்ம தானே சீனியரு. இந்த ஒரு நப்பாசையில் நிறைய பேர் போகிறாங்க. மற்றபடி பொருளாசைக்கோ மற்ற ஆசைக்கோ சில பேர் போகிறாங்க. இதனால் இதெல்லாம் வந்து தற்காலிகம்தான். இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்துலேயும் சரி, ஆளுநர் உரையில் மெயினாக எதிர்பார்த்தது அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறான். இதை வந்து எல்லாமே படித்தவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைங்க, பேரப்பிள்ளைங்க சொன்னதால் ஓட்டு போட்டாங்க பாருங்கள். அவங்க கூட இன்னும் யோசிப்பாங்க. ஜிஎஸ்டியில் 70% மாநிலத்திற்கு கொடுக்கணும்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க, அது ஆளுநர் உரையில் இருக்குதா? அதை பற்றி பேசியிருக்கீங்களா? அடுத்தது இப்போ நீங்கள் வந்து தொகுதி மறுவரை நாங்கள் எதிர்ப்போன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க, ஆளுநர் உரையில் இருக்குதா? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆளுநர் உரையில் இருக்குதா? அதே மாதிரி கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை மீட்டு தருவோம் அழுத்தம் கொடுப்போம், அது ஆளுநர் உரையில் இருக்குதா? இலங்கை தமிழர்களுக்கு இங்கே குடிபெயர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை, அது ஆளுநர் உரையில் இருக்குதா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுநர் நியமனத்தை ரத்து செய்வோம், இது வெள்ளைக்காரங்க கொடுத்தது, ஆளுநர் நியமனமே வேண்டாம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க, அது ஆளுநரை வச்சு சொல்ல வச்சிருக்கலாமே, இது ஏன் சொல்லல? எவ்வளோ முக்கியமான விஷயம் சார். ஆளுநர் தான் இணக்கமாகிறார்ல, நீங்கள் சொல்கிறது அத்தனையும் படிக்கிறார்ல, ஒரு வார்த்தை விடாமல் படிச்சிருக்காருல, அதை பெருமையாக வெளியே சொல்கிறீங்கல்ல. கடந்த காலத்தில் படிக்காம விட்டார், நாங்கள் பாருங்க படிக்க வச்ச ஆளுநர்னு. எங்க ஆளுநர் நியமனத்தை ரத்து பண்ணுவேன் தேர்தல் வாக்குறுதி அவரே சொல்ல எதிர்பார்க்குறது, அதுதானே சார். சார் அவரோட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து சொல்ல வைக்கிறாங்கல்ல, அதுதானே பெருமையாக இவங்க சொல்கிறாங்க. அப்போ இதையும் சொல்லலாம்ல. அடுத்தது கொடுத்துருக்காங்க, 8வது பக்கத்திலே கொடுத்துருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில், துணைவேந்தர் நியமனத்தை மாநில அரசே நடத்தும். இதையும் ஆளுநர் உரையில் சொல்லியிருக்கலாம்ல, அவரை வச்சு சொல்ல வச்சிருக்கலாம்ல, அதுதானே நீங்கள் பெருமை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது, எங்களுக்கு வந்து ஆணவ படுகொலை சட்டம் நிறைவேற்றி ஆக வேண்டும் வருகிற கூட்டத்தொடர்லேன்னு. அதற்கு என்ன, கடந்த ஆட்சியில் அந்த பிரேயர் வச்சாங்க தனி சட்டம் இல்லையா? இல்லை சார், இவங்க ஜெயிச்சிட்டாங்க சார், அதுதான் இவங்க கிட்ட தான் நம்ம பேசல. ரொம்ப நாளாக அந்த பிரேயர் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இவங்க கொடுத்தது, இவங்க வந்து ஆணவ படுகொலை இன்னைக்கு வந்து என்னன்னா நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு விசிகா வந்து உரிமைக்கு குரல் கொடுத்தாலும் அவங்க கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல தான். இப்போ இவங்க தான் ஆட்சி, விசிகா ஆட்சி நடக்குது, அதனால இவங்க வந்து நிறைவேற்றலாம். இப்போ இதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா? இதற்கு மேலே அமைச்சர் அருள்ராஜ் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, உரிமை தொகை 2500 அது கொடுக்கறதுக்கு இப்போத்துக்கு சாத்தியமே கிடையாதுன்ட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இதுதான் வந்து திமுகவுடைய காரணம் கண்டறியும் குழுவே, அதில் பிரதான காரணமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இந்த உரிமை தொகை நம்ம கொடுக்காததால அவங்கெல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. அது ஓட்டு சதவீதத்தை பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. நாங்கள் உண்மை கண்டறியும் குழுவில் போய் இவங்க அதுக்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ அதே நிலைமை தானே தாவேக்காக்கும் வரும். அதனால் இன்னைக்கு தாவேக்காக்கு நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லலாம், அதை வீக்குன்னு சொல்லலாம், பெரிய அளவில் அவங்கக்கிட்ட புரட்சி வெடிக்குதுன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் நம்ம வரவேற்கலாம். ஆனால் சஸ்டைனபிலிட்டின்றாங்க தெரியுமா, அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும்பொழுது டபுள் பங்காக எதிர்ப்பு வெளியே வரும். அதை விஜயும் தாவேக்காவும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இல்லைனா ஆக்டிங் சிஎம்மாக இருக்கிற ஆதவர்ஜன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். பார்க்கலாம். ஆமாம், மௌன புரட்சியாகவே நடத்திட்டு இருக்காரு. சட்டமன்றத்திலையும் எந்திரிச்சு ஒரு வாக்குவாதம் பெரிய அளவில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண மாட்டாரு, வெளியவும் பண்ண மாட்டாரு. இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா சார்,
அந்த கதாநாயகன் பேச்சை கேட்க முடியல சார். இன்னொரு நீங்கள் சொல்லி திருச்சி கிழக்கு நன்றி அறிவிப்பு, அது மாதிரி ஒரு நன்றி அறிவிப்பு நாடகம் எங்கே கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே தான் அவர் எழுச்சியோடு பேசுகிறார். இந்தமாதிரி தூர சக்தி, தீர சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி அப்படின்னு பயங்கரமாக சூப்பராக பேசுகிறார். அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அட்லீஸ்ட்டு பெரம்பூர்லையாவது அந்த வாய்ப்பு கிடைக்குமா நன்றி அறிவிப்பு கூட்டம்னு. ஏன்னா அங்கே தான் அந்த எழுச்சியோடு பேசுகிறாரு. அப்போ அதை எதிர்பார்க்குறாங்க. இது எந்த விதத்தில் இவர் பூர்த்தி செய்வார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வருங்காலத்தில் பேசலாம்.